பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். மூவொரு தேவனே வாரும், அன்பின் மூலப்பரமே வாரும். மூவொரு தேவனே வாரும், அன்பின் மூலப்பரமே வாரும். தேவாதி தேவனே வாரும், எங்கள் திருத்துவ தெய்வமே வாரும். தேவாதி தேவனே வாரும், எங்கள் திருத்துவ தெய்வமே வாரும். என்றும் எந்த நடுவினிலே வாழும் என் நிறையேந்தலே வாரும். என்றும் எந்த நடுவினிலே வாழும் என் நிறையேந்தலே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். ஜெபம். பிதாவே, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அனுப்பியருளும். தூய ஆவியே, எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பும். அவைகளில் அன்பின் அக்கினியை மூட்டியருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வாக்குறுதி காலத்தில் தூய ஆவியார் செயல்பட்டதை விட இன்னும் நேரிடையாக அவர் கால நிறைவில் செயல்பட்ட விதம் குறித்து தியானித்து வருகிறோம். அதில் தூய ஆவியானவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவும் மற்றும் தூய ஆவி குறித்து இயேசு அளிக்கும் விளக்கம் கேட்டு நேற்று 2 நாட்கள் தியானித்தோம். தொடர்ந்து இறுதியாக இன்றும் அது குறித்து தியானிக்க உங்களை அழைக்கிறோம். கிறிஸ்துவினுடையதும் தூய ஆவியானவருடையதுமான பணி இனி திரு அவையின் பணியாக மாறுகிறது. நற்செய்தியாளர் மார்க்கு, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றும், நற்செய்தியாளர் மத்தேயு, எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்றும், நற்செய்தியாளர் லூக்கா, பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும், நற்செய்தியாளர் யோவான், தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றும், திருத்தூதர் பணியில் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றும் நற்செய்தி அறிவிப்பு குறித்து அழுத்தமாக குறிப்பிடுகின்றனர். ஒத்தமைவு நற்செய்தியாளர்களும் தூய யோவானும் மறக்காமல் குறிப்பிடும் இந்த பணி உயிர்த்த ஆண்டவராய் இயேசு திரு அவைக்கு தந்த மாபெரும் கட்டளையாகும். இப்பணியின் ஆன்மாவே தூய ஆவியானவர்தான். மீட்பு பணி தயாரிப்பிலும் அதன் நிறைவேற்றத்திலும் முழுமையாக உடனிருந்து மீட்புக்கு உருகொடுத்து அதே தூய ஆவியானவர் இயேசுவின் 2ஆம் வருகை வரையிலும் இந்த மீட்பின் செய்தியை உலகெங்கும் வழங்கி அனைவரையும் மீட்க நம்மை இயக்குபவராக உடன் வாழ்கிறார். அதனால்தான் 2ஆம் வத்திக்கான் சங்கமானது நற்செய்தி அறிவிப்பதே திரு அவையின் இயல்பு என்று வெளிப்படுத்தியது. திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் இன்னும் ஒருபடி மேலே சென்று திரு அவை இருப்பதே நற்செய்தி அறிவிக்கவே என்று முழங்கினார். திருத்தந்தை புனித ஜான் பால், ஒரு நல்ல உலகம் அமைவதற்கும் பிரகாசமான எதிர்காலம் உருவாவதற்கும் இருக்கின்ற ஒரே உண்மையான நம்பிக்கை புதிய நற்செய்தி அறிவிப்பு ஒன்றே என்று ஆசிய திரு அவை மடலில் அறைகூவல் விடுத்தார். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இந்த புதிய நற்செய்தி அறிவிப்புக்கான ஆயர் மாமன்றத்தை கூட்டினார். புதிய நற்செய்தி அறிவிப்பு ஆணையம் ஒன்றை உருவாக்கினார். தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆயர் மாமன்ற ஏடாக நற்செய்தியின் மகிழ்ச்சி எனும் ஊக்கமடலை வெளியிட்டு புதிய நற்செய்தி அறிவிப்பை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாட்டின் தலைவர் அவர் தொடங்கிய நலத்திட்டத்தை அடுத்து வரும் தலைவர் கிடப்பில் போடும் உலகில் வந்த அனைத்து திருத்தந்தையர்களும் இந்த புதிய நற்செய்தி அறிவிப்பு பணியை தொடர்ந்து ஆற்றுவது தூய ஆவியாரின் செயலன்றி வேறில்லை. இந்த நற்செய்தி பணியானது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரின் கடமையாகும். இதை 2ஆம் வத்திக்கான் சங்கம் முதலே கேள்விப்படுகிறோம். இயேசுவின் இந்த கட்டளையை நிறைவேற்றுபவரே கிறிஸ்தவர். அதனால்தான் திரு அவை என்பது நற்செய்தி அறிவிப்பு சீடர்களின் குழுமம் என
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் எழுதிய நற்செய்தியின் மகிழ்ச்சி எனும் மடலில் எண் 119 வரையறுத்து கூறுகிறார். ஜெபம். நற்செய்தி அறிவிப்பின் ஆன்மாவான தூய ஆவியானவரே, இயேசுவின் பணியை முழுமைக்கு கொணர்ந்தவரே, அதை திரு அவை தொடர கட்டளையாகவே தர பணித்தவரே, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற வேண்டும் என உண்மையை திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி அருளும். இந்த நற்செய்தி பணிக்கு தங்களையே அர்ப்பணித்துள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு வல்லமையால் நிரப்பி அருளும். ஆமேன்.